கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எபிரேயர் 1 மற்றும் 2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். In the past, God spoke to our forefathers through the prophets at many times and in various ways. But in these last days, He has spoken to us by His Son, whom He appointed heir of all things and through whom He made the universe. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். ஆமென். இன்றைய தியான வசனங்கள் புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான வசனங்கள் ஆகும். ஏனெனில் இவை இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த பதவியை விளக்குகின்றன. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். பூர்வ காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள், காட்சிகள், கனவுகள் மூலமாக வெளிப்படுத்தினார். இந்த தகவல்கள் முற்றிலும் ஒரே நேரத்தில் அல்லாது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் கொடுக்கப்பட்டன. உதாரணமாக மோசே, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக வெவ்வேறு காலகட்டங்களில் தேவன் பேசினார். இந்த கடைசி நாட்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலிருந்து தொடங்கிய காலத்தை குறிக்கிறது. அதாவது முடிவில் உள்ள காலம். தேவன் இப்போது பேசுகிறவர் யார் என்பதை சுட்டி காட்டுகிறார். குமாரன் மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக. இங்கு தேவன் சொல்லும் வார்த்தைகளின் இறுதி தீர்மானம் கிறிஸ்துவின் வாயிலாகவே வரும். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து சர்வ தேசமும் பரலோகமும் பூமியும் அனைத்தையும் பெற்றவர். தேவன் அவருக்கு எல்லா ஆட்சி, அதிகாரம், சொத்து, அதிகாரப்பூர்வ உரிமைகள் அனைத்தையும் வழங்கினார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 வாசிக்கிறோம். இயேசுவே தேவனுடைய வார்த்தை. இயேசு துவக்கத்திலேயே தேவனாக இருந்தார் என்பதை இந்த வசனங்கள் வலியுறுத்துகிறது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும்
சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருப்பதை கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு என்பது படைக்கும் தேவனும் அனைத்திற்கும் மேலானவரும் ஆவர். அவர் இல்லாமல் பழைய ஏற்பாட்டின் எல்லா வெளிப்பாடுகளும் அர்த்தமற்றவை. தீர்க்கதரிசிகள் மூலமாக வழங்கிய பழைய வேதாகம வசனங்களும் தேவனுடைய வார்த்தை என்பதும் உறுதி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தையின் நிறைவு இயேசுவில்தான் உள்ளது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனங்கள் நமக்கு போதிக்கும் பாடம், தேவன் பல காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் மோசே, ஏசாயா, தானியேல், எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் மூலம் முற்றிலும் முழுமையாக அல்லாமல் தற்காலிக அறிவுரைகளாக இருந்து தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து வளர்ச்சி அடைந்தது. இப்பொழுது தேவன் பேசும் வழி முழுமையான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதும் செய்ததும் தேவனுடைய வார்த்தையே. இது ஒரு நிறைவேறிய வெளியீடு. அவர் சுதந்திரமானவர், அனைத்தையும் உருவாக்கியவர். இயேசுவில்தான் முழுமையான வெளிப்பாடு உள்ளது. சுருக்கமாக சொல்வதானால், தேவன் பழைய காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். ஆனால் இப்பொழுது நமது முக்கியமான இறுதி குறிப்பாக அவர் தனது குமாரன் இயேசுவின் மூலமாக பேசுகிறார். இயேசுவே உலகங்களை உருவாக்கியவரும் அனைத்தையும் பெறுவாரும் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக வெளிப்படுத்துபவரும் ஆவர். எனவே இப்பொழுதே அவர் பாதம் அமர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய பரலோக பிதாவே, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பழைய காலங்களில் பேசினீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனால் இப்பொழுது உங்கள் பிரியமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக எங்களுக்கு உமது திருவுளத்தை வெளிப்படுத்தினீர் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்தான் உண்டாக்கியவர், அவர்தான் சுதந்திரம் ஆனவர், அவர்தான் உமது முழுமையான வெளிப்பாடு என்பதையும் நாங்கள் உணர்ந்து விசுவாசிக்கிறோம். இயேசுவின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு வாழ்வில் நடைமுறைப்படுத்தவும் உம்முடைய குமாரனை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு உமது திருச்சித்தத்தின்படி நடக்கவும் கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். முற்றிலுமாக எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.